இன்னைக்கு தெரிஞ்சிட மைக்கேல், உங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்காங்க. டேய், லாடியா விழுத்தாண்டா. சாரி, praise be to you Lord. இல்லை, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டுருக்கிறியா? மெசேஜில் தூங்கின்னு தானே இருப்ப? கிளம்பு. நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். கிளம்பு. ஆமா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல? போகிறது பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசமணி. உப்பு போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ளே போக முடியாதா? நான் எங்கே போகிறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேர் நல்ல முத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்கள் ஆசீர்வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அதில் தசமமாக காணிக்க கொடுக்குது. இதில் பெருமையாக வேறு பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன, உன்னை உள்ள விடல? நல்லது பண்ணால் மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ, இது வேறையா? உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்ரியா, என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாம சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோழாடியில் வேறு பாஷை. எங்களாம் உள்ள விட்டுறாதீங்க. பரலோகம் 2000. சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ், டேக் மீ. யாரா அந்த கும்பல என்ன கிளி கிளிக்கிற? எல்லாம் நம்மால் தான் ஈத்தனை போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்கள் உள்ள போகணும். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உன் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட் நீங்க நீ என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு இனிமேல் நீயே பார்ப்பேன். அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளஸ்ஸி அம்மா வீட்டில் பார்த்தேனே கூட. இவங்க தான் பிளஸ்ஸி அம்மா. ஏமா, இவ்வளோ நாள் உங்க வீட்டில் வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்னை விடுங்க பிளஸ்ஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளஸ்ஸி, இங்க என்ன பண்றீங்க? யார் இவங்கலாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளஸ்ஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ், அதை விட்டுருங்க.